இப்ப என்னமா பண்ற? இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறமா. இட்லி மட்டும் தனியா ஊற வைப்ப, அதுக்கப்புறம் தோசைக்கு தனியாவா? அப்படிலாம் கிடையாது, தோசையும் இட்லி இதுலயே ஊத்திக்கலாம். பச்சரிசி ஒரு அரை அழகு போட்டணும். சரி, இப்ப நீ சொல்லு, போடு. இது என்னது? இந்த 2 அழகு புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோமே, யூஸ் பண்ற அரிசி 2 அழகு. இது எத்தனை நாளைக்கு மம்மி வருது? இது வந்து 2-3 நாளைக்கு வரும். இது வந்து இட்லி அரிசி கடையில வாங்கி வந்தது. இப்போ இது எத்தனை அழகு? 2 அழகு. இது 2 அழகு, அது 2 அழகு போட்டாச்சு. பச்சை அரிசி ஒரு அரை அழகு போட்டுக்கணும். இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசியும். பச்சை அரிசி ஒரு அரை அழகு இது வரைக்கும் போட்டுக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து 1 கிலோ இது இது இதுல எது இப்போ நான் 4 போட்டிருக்கேன்னா, அரை அழகு பச்சை அரிசி போட்டிருக்கேன்னா, இதுக்கு வந்து ஒரு உளுத்தம் பருப்பும் தாவள துண்டு ஒரு 1/4 வாசி போட்டுக்கினா சூப்பரா இருக்கும் இட்லி. 1/4 வாசி, அதாவது ஒரு அழகு உளுந்து பிளஸ் ஒரு 1/4 வாசி, மொத்தம் 1/4. 1/4 ஒரு அழகு போட்டா கூட ஃபுல்லா போடணும். ஒரு அழகு அப்படியே. எப்ப ஊற வைக்கணும் இத? இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். சரி, ஊற வைக்கணும். உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா போறோம். 1.5 மணி நேரம் கூட ஊறினா போறோம் உளுந்து. சரி, இப்ப என்ன ஊற வைக்க போறியா? இல்ல, காலையில ஊற வைக்கலாம்னு இருக்கேன். சரி, ஓகே. இந்த அரிசிக்கு உளுந்து, இந்த அரிசிக்கு உளுந்து. ஓகே. முதல்ல அரிசி அளந்து போட்டோமோ அதில் இதை போட்டுக்கணும். இல்லைன்னா கையிலே காட்டு. இந்த அளவு அவ்வளோதான். இதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துடணும். உளுந்து வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா உளுந்து ரொம்ப கழுவக்கூடாது, அது சத்தெல்லாம் போயிடும். அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 4 மணி நேரம் ஊற விட்டுடணும். மாவு அரிசிலாம் ஊற வச்சிட்டியாம்மா? நான் அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டேம்மா. 4 மணி நேரம் ஆயிடுது. ஆட்ட போறேன். உங்க கூட பைக்குட்டி வந்துட்டாங்க போல. ஆமா, நேரம் அதான் வேலை. வெட்டு பார்க்கணும் உங்களுக்கு, முத்தா கொடுக்கணும் உங்களுக்கு. சரி, ஓடி போய் பாரு போ. பயோ கிரைண்டர் போட போறாங்க அம்மா. ஓடி போய் பாரு, ஓடு. ப்ரௌனி பாரு, ப்ரௌனி. ஃபர்ஸ்ட் என்ன போடுற? அரிசி போடுவேன், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். இதெல்லாம் வந்து கழுவி எடுத்துட்டு வந்திருக்க போல. கழுவிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ஒட்டுக்கா போடுவியா? ஆஹா, 2 வரலாம் போடுவேன். 2 வரல. அரிசியே 2 தடவை. அரிசி வந்து ஒரு தடவை போட்டுருவேன். உளுத்தம் பருப்பு 2 தடவை போடுவேன். அப்ப அந்த குண்டான்ல இருக்க மொத்த அரிசி இப்ப இது ஒரே இதுல போட்டுறியா? போட்டு தேவையான போடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தான் நான் ஆட்டுவேன். நிறைய ஃபுல்லா போட மாட்டேன், ஏன்னா தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட்டி எடுத்தா சட்டுன்னு முடிஞ்சிடும். இது 2 தடவை தான் போடுவேன். இல்லைன்னா சிக்கிக்கும். கிரைண்டர் வேகமா ஓடாது. எதுக்கு? அரிசி அப்படியே சிக்கிக்கும் தண்ணி இல்லைன்னா. சரி சரி, அதனாலதான் தண்ணி ஊத்துறியா? ஊத்திட்டா அரிசி ஆட்ட 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 கெட்டி ஆயிடும் மாவு. அரிசி போட்டு ஆட்டி எடுத்துட்டேன். ரவை பதத்துல இருக்கணும். அம்மா குட்டி என்ன அரிசின்னு இருக்கிற? இப்போ உளுந்து அரைச்சிட்டு இருக்கேன்டா. உளுந்து ஒரு 20 நிமிஷம் போவோம். 20 நிமிஷம் ஓட்டணும். தண்ணி தெளிச்சு போட்டு ஆட்டினா நல்லா மையா வந்துடும். இது உளுந்து ஆட்டுறதுல தான் இருக்குது இட்லி. உளுந்து தான் நல்லா மசியணும். உளுந்து நல்லா மசி. நீ ஒரு சமயம் பண்ணா பூ மாதிரி வருது, ஒரு சமயம் பண்ணா கொஞ்சம் கல்லாட்டம் வருது. அது அரிசி பொறுத்து. அரிசி ஒரு நாளைக்கு நல்லா அரிசியா கடையில கிடைக்குது, ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை வச்சுதான். ஆனா உளுந்து வந்து நல்லா மசியணும். மழை 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 மழைன்னு. சரி, அவ்வளவு நிமிஷம் முடிஞ்சிச்சா? இன்னும் இருக்குது. இன்னும் அப்படியே பாரு மசியில பாரு. இது நல்லா மசிஞ்சு அப்புறம் அரிசி ஆட்டி போட்டு அரை உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டா செமையா இருக்கும். அவ்வளவுதானா? இப்ப வந்து உளுந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகணும். 10 நிமிஷம். ஓகே. இது என்னது? அரிசி மட்டும்? அரிசியும் உளுந்தும். சரி, இப்ப வந்து நீ எத்தனை நாளைக்கு செஞ்சிருக்க இந்த இது? 3 நாளைக்கு 4 நாளைக்கா? ஒரு 5 நாளைக்கு இருக்கும். 5 நாளைக்கு. ஆமா, எல்லாம் ஆட்டி ஒரு நாள் விட்டு என்னால ஆட முடியாது.
முடியாதுமா. அதனால 5 நாளைக்கு ஆட்டி போட்டுருவோம். நான் 2 வேலைக்கு வரும், 2 வேலைக்கு வருது. காலைல டிஃபனு, நைட்டுக்கு டிஃபன். 12 மணி மட்டும் தான் சாதம். அதனால 5 நாளைக்கு வர மாதிரி ஆட்டி போட்டுருவேன். அவ்வளவுதான். நமக்கு அப்பதான் வேலை மிச்சம்ன்றதுல அம்மா முடியல, இடுப்பு வலிக்குது, தூக்கி வந்து வச்சு அரைச்சி அதுங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற சாமான் எல்லாம் கழுவி ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால இந்த மாதிரி போயிட்டு இப்பெல்லாம். அது முன்னெல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட்டி நடக்கும். அப்படியா? இதுல உங்க ஊர்ல கூட அப்படிதான் ஆட்டுவியா? எங்க ஊர்ல அப்போ டெய்லி ஆட்ட மாட்டோம். அமாவாசைக்கு தான். அப்பெல்லாம் வந்து ஆட்டு வரல, யாரும் வேலை செய்யிட்டு வந்து ஆட்டுறவங்க. அமாவாசைக்கு அதுக்கு அமாவாசைக்குன்னே லீவ் விடுவாங்க எங்களுக்கு. மாவாட்டி போறதுக்கு ட்ரைனிங்லாம் கூட மாட்டாங்க. சாப்பாடு அன்னைக்கு நட்டு இது பண்ணா கூட யாருன்னா நடு வரவங்களா ஒரு ஆள் அனுப்பிச்சு வைப்பாங்க. சாப்பாடை வந்து தூக்கிட்டு போவாங்க அவங்க. சரி சரி. அப்ப அமாவாசைக்கு மட்டும்தான், தீபாவளிக்கு அமாவாசைக்கு மட்டும்தான். அமாவாசைக்கு தான் இட்லி தோசை. சோ சாட். காலையில வந்து கூழு, 12 மணிக்கு கூழு, நைட்டுக்கு தான் சாதம். அப்போ எப்ப கடுப்பாங்க, எப்ப சோறு ஆக்குவாங்கன்னு பாப்பாங்க பசங்க. அந்த வாழ்க்கை வேற, இந்த வாழ்க்கை வேறம்மா. காலம் மாறி போச்சு. இப்போ 2 வேலையை டிஃபனு, சாதம், அதுவும் விதவிதமா சட்னி, சாம்பார், அப்புறம் என்னது கார சட்னி, தேங்காய் சட்னி, 3 விதமா வச்சு சாப்பிடுறாங்க இப்போ. அப்புறம் நம்ம வீட்டுல அப்படிலாம் இல்ல, ஒரு சட்னி தான். அது சொல்றேன் நானு, எவ்வளவு வேலை பாடு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அழகான சாப்பாடு, கூழ் தான், கெவுரு கஞ்சி தான். கெவுராடை வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து தட்ட சொல்லுவாங்க. கெவுராடை தட்டி வைமா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்பாலாம் அண்ணெல்லாம். கெவுரு இது போய் மரத்தில் போய் முருங்கீரை உடச்சிட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கீரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு தட்டி வச்சிருவோம். வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு அடை சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு தான் அப்பெல்லாம். களி செய்ய சொல்லுவாங்க. எனக்கு களி செய்ய தெரியாது, எங்கள் அம்மா தான் செய்யும். எனக்கு செய்ய தெரியல, அதுக்கு சண்டை போடுங்கன்னு பாரு எங்கள் அப்பா. களி செய்ய தெரிஞ்சா பாரு அப்படின்னு. மாவா இருக்குது, அது உள்ள துடுப்பு விட்டுட்டு மாவை தண்ணி கொதிக்க வச்சு கொட்டிட்டு வாங்க. அது வேகிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு அப்படி கட்டி கட்டி ஆயிடுது அப்படியே. சரி விட, இப்பதான் யூடியூப்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போ நீ வந்து நான் உனக்கு வீடியோ எடுத்தாலும் குறுக்குல ஓடுது. பைரவி. ஆமா, இதே வேலையா போச்சு பை பொண்ணுக்கு. அவளுக்கு மிஞ்சன் தான். ஏன் கைய அதுலயே வச்சிட்டு இருக்க? சீதனம் பிடிக்க போகுது. முன்னாடி ஒரு கிரைண்டர் வச்சிருக்கோம் எங்க அம்மா. என்ன கிரைண்டர் தெரியுமா? அது ஒரு பெரிய ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும் அந்த கிரைண்டர். அது என்னால வெயிட் தூக்கி கழுவி தர முடியலன்ற ஒரே காரணத்தால இந்த கிரைண்டருக்கு மாத்தி வச்சு. ஆமா, அம்மா தான் கழுவுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கு ரொம்ப இதுவா டயர்டாக நாங்க கழுவ ஆரம்பிச்சோம். நாங்க கழுவுனா அந்த கொழிக்கல்ல என்னால தூக்கவே முடியல. அதனால இதுக்கு மேல எனக்கு இது செட் ஆகாதுமா, இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கு இது வாங்கி கொடுத்துட்டேன். எதெல்லாம் ஈஸியா எங்க அம்மாக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறது இல்லம்மா. செல்லுக்குட்டி, பை குட்டி, பை பண்ண. ஐயோ, இங்கே ஓடிச்சு. நீங்க வந்து மாவு அளவு வந்து வீடியோல கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால வந்து உங்களுக்கு தனியா போட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி 4 அழகு அரிசி, 1 அழகு உளுந்துன்னு போட்டு காட்டி வச்சிருக்கேன். நான் தனியா வந்து 1 கிலோ போட்டு வச்சிருக்கேன். அதுதான் வந்து சேர்த்து 5 நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து 2 நாளைக்கு தான் ஆகும் உங்களுக்கு போட்டு நான் அளவு எடுத்து கொடுத்துருக்குது. அதனால நான் இது மொத்தமா ஒன்னா சேர்த்துக்கிறேன். சரி சரி, அளவு போட்டு கொடுத்துருக்கேன். அது 4 அழகு வந்து வெறும் அரிசி, அதாவது 4 அழகு அரிசி, 2 அழகு வந்து சாப்பாட்டு அரிசி, 2 அழகு இட்லி அரிசி, ஒரு 1/2 அழகு வந்து பச்சரிசி. அது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கூடவே எத்தனை உளுந்து, 1/4 அழகு உளுந்தும் சும்மா ஒரு கை அளவுக்கு கொடுத்துருக்கேன். அது காட்டிருக்கேன். அது வந்து 2 நாளைக்கு தான் வரும். அது வந்து 2 நாளைக்கு தான் வரும் டிஃபன் செய்தா. சரி சரி. இது நான் வந்து தனியா வந்து போட்டிருக்கேன். 5 நாளைக்கு கணக்கு சொன்னதுக்கு வந்து நான் 1 கிலோ தனியா ஊற வச்சு அதை ஆட்டி போட்டிருக்கேன். ஓகே. சோ இப்போ எல்லாத்தையும் நீ ஒண்ணா சேர்த்துக்க போற ஒரே டப்புல? ஆமா, ஒரே டப்புல சேர்த்துட்டு உப்பு போட்டு கரைச்சு வச்சிரணும். கரைச்சு வச்சிருவேன். அதை வந்து உங்களுக்கு காட்டுற இட்லி ஊத்தி அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிம்மா. ஏன்னா உப்பு போட்டாச்சு, போட்டு அப்படியே கரைக்க வேண்டியதுதான். இதுதான் உளுந்து, வெறும் உளுந்து தான் இது. அதில் தான் அரிசி இருக்கு.
நல்லா அடிச்சு விடணுமோ? நல்லா கரைக்கணும் மாவு. அடியில் இருக்கிற மாவு வந்து மேலே வரணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரெடி. மாவு பொங்கணுன்னு நாளைக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. என்னம்மா மாவு புளிச்சு வந்துருச்சா? புளிச்சு வந்துருச்சுமா. எப்படி இருக்கு? புசு புசுன்னு இருக்கா? புசுன்னு எப்படி இருக்கு பாரு மாவு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது ரொம்ப கட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். ஓகே, சூப்பரா நல்லா புசு புசுன்னு புளிச்சு நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ இட்லி ஊத்த போறியா? இட்லி ஊத்த போறேன். இதே வந்து நம்ம வீட்ல வந்து அறுவடை பண்ற அரிசி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட்லியோட கலர் வந்து நல்லாவே அரிசி கலர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும், மாறிடும். ஆமா, பாலிஷ் போட்டு தராங்க நம்மளுக்கு ஷாப்ல, அதனால கொஞ்சம் வந்து வெள்ளையா தெரியுது. இப்போ இந்த இட்லி எவ்வளவு நிமிஷம் வேக விடுவோமா? இந்த மாவு 15 நிமிஷம் வந்துன்னா போறோம், வெந்து போயிடும். ஓகே ஓகே, 15 நிமிஷம் விட்டா போறோம். அதுவே நல்லா புசு புசுன்னு இருக்கு. காட்டுறேன் பாரு. சரி, 15 நிமிஷம் கழிச்சு நம்ம காமிக்கலாம். ஆமா, இட்லி வெந்துருச்சாமா? இட்லி வந்து போச்சுடா. நம்ம முகமெல்லாம் வேர்வை துளிகள். ஆமா, இந்த அடுப்பு மேல வந்தாலும் வேர்வைதான். இட்லி புசுன்னு வந்திருக்கு பாரு. மெது மெதுவாக இட்லி இட்லி கொஞ்சம் ஆற விட்டு எடுத்ததான் நல்லா வரும். இல்லைன்னா வந்து எல்லாம் ஒட்டிக்கும், எடுக்கவே வராது. இந்த மாதிரி டம்ளர்ல தண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒட்டாது. அது பிச்சு கட்டை எப்படி பூ மாதிரி இருக்கான்னு பாப்போம். பூ மாதிரியா? மல்லிகை பூ மாதிரி இருக்கும். இந்த பாரு, வாவ், சூப்பர் சூப்பர், பூ மாதிரி. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு சட்னி வச்சுட்டு எனக்கு சாப்பிட கொடு. பை பாய்.